சாய் பக்தர்களுக்கு வணக்கம். என் அன்பு குழந்தைகளே, நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அதை பார்த்த உடனே நீங்கள் சாய் அப்பாவோட அருளை பெறலாம். என் அன்பு குழந்தைகளே, இன்னும் சற்று நேரத்தில் உன் இல்லமும் உன் உள்ளமும் மகிழும்படி ஒரு இனிப்பான செய்தி உன் காதுகளுக்கு எட்டப் போகிறது. மகிழ்ச்சியோடு இரு என் குழந்தையே. நீ என் மேல் கொண்ட பக்தி உண்மையானது, தூய்மையானது கூட. நான் நிச்சயமாக உன் வாழ்வுக்கு ஒரு வழி காட்டுவேன். கவலைப்படாதே. நான் காட்டும் அந்த வழியில் நீ பயணிக்கத்தான் போகிறாய். இனி உன் வாழ்க்கையில் சந்தோஷப்படும் பல தருணமும், நீயே ஆச்சரியப்படும் பல தருணமும் நிகழத்தான் போகிறது. நான் அந்த வேலையைத்தான் செய்து கொண்டிருக்கின்றேன். உன் வாழ்க்கை ஜொலிக்கப் போகும் அந்த தருணம் வந்துவிட்டது. சந்தோஷமான செய்தியை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாக வா என் குழந்தையே. இந்த விடியலும் இனி வரப்போகிறது. விடியலும் என்ன செய்ய போகிறோம், வாழ்க்கையை எப்படி பயணிக்கப் போகிறோம் என்று புலம்புவதை நிறுத்திவிட்டு, நமக்கு என்ன தேவை, நம் வாழ்க்கைக்கு என்ன தேவை என்பது நம் அப்பாவிற்கு தெரியும். நமக்கு கிடைக்க வேண்டியதை, நமக்கு கொடுக்க வேண்டியதை நிச்சயமாக தகுந்த நேரத்தில், தக்க சமயத்தில் நம்மிடம் கொண்டு வந்து சேர்ப்பார் என்ற நம்பிக்கை மட்டும் உன் மனதில் வை. உன் வாழ்க்கை வெற்றிக்கான வாழ்க்கையாக மாறும். ஒரு இன்பமான நேரத்திற்காக பொறுமையாக காத்திரு. உனக்கு சந்தோஷம் வரும். உனக்கு சந்தோஷம் வரும் நேரம் மிக அருகில் வந்துவிட்டது. கவலையோடு எப்பொழுதும் இருக்காதே, மகிழ்ச்சியோடு இரு. உனக்கு இன்ப அதிர்ச்சி, நல்ல செய்தி வரும்பொழுது அதை முகமலர்ச்சியுடன் வரவேற்று நிம்மதியான வாழ்க்கையை தொடங்கு. உனக்கு ஒரு விஷயமும் ஒரு செயலும் இன்று நடக்கவில்லை என்றால் அதற்கு கண்டிப்பாக ஒரு காரணம் இருக்கும். காரணம் இல்லாமல் எதுவுமே நடைபெறாது. அந்த ஒரு விஷயத்தை நீ பெறுவதற்காக உனக்கு தைரியத்தையும் சோதனைகளையும் கொடுத்து உன்னுடைய முழுமையான நம்பிக்கையை, தன்னம்பிக்கையை சோதித்த பிறகே அந்த ஒரு விஷயம் உன் கைகளில் வந்து கிடைக்கும். எப்பொழுதும் உனக்கு வரும் துன்பம் எப்பொழுதுமே நிரந்தரம் கிடையாது. உனக்கு வரும் துன்பம் எப்பொழுதுமே நிரந்தரம் கிடையாது. உனக்கு வரும் இன்பம் எப்பொழுதும் நிலையானதும் கிடையாது. உனக்கு வரும் இன்பம் எப்பொழுதும் நிலையானதும் கிடையாது. உன் கர்ம வினைகளை நீ கழித்தேதான் ஆக வேண்டும். அதை யாராலும் தவிர்க்கவே முடியாது. உன் கர்மாக்களின் வழிகளை குறைக்கவே நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன் என்று மனதார நம்பு. அதனாலேயே நான் உன்னுள்ளேயே பயணம் செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை மனதார நம்பு. நான் இருக்கிறேன். உன் கர்மாவின் வலிமையை எல்லாம் குறைத்து உனக்கான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நிச்சயமாக தேடித் தருவேன். உன் அப்பா, நீ என்னிடம் வேண்டியது தகுந்த நேரத்தில் உன்னிடம் வந்து கிடைக்கும். நான் அதை செய்து முடிப்பேன். உன் கண்களில் வரும் ஆனந்த கண்ணீரை நான் பார்க்கத்தான் போகிறேன். நீ உன் சாய் அப்பாவுக்கு நன்றி மேல் நன்றி சொல்லத்தான் போகிறாய். இந்த இனிப்பான செய்தியை கேட்ட பிறகும் உன் மனம் சஞ்சலம் படுகிறதா? நிச்சயம் படாது. நான் இருக்கிறேன் உன்னிடம். கடைசி வரை எந்த வேலையும், எந்த நொடியும், எந்த நிமிடமும் உனக்காக நான் இருப்பேன். உனக்கு பக்கத்துணையாக இருந்து
உன்னை, உன் கூட இருப்பவர்களையும், உன் சுற்றத்தையும், உன் வீட்டாரையும் நான் அரவணைத்துக் கொள்வேன். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.